கோவை மாவட்டம் வடவள்ளி முதல் தொண்டாமுத்தூர் சாலையில் உள்ள GGSA ஸ்போர்ட் அரீனா மைதானத்தில் FC மெட்ராஸ் அகாடமி நடத்தும் எமர்ஜிங் ஸ்டார்ஸ் லீக் கால்பந்து தொடர் கால்பந்து போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு திறன்களை வெளிப்படுத்தும் இளம் சிறார்கள். கோவையில் அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் ப்ளூ கப்ஸ் திட்டத்தின் கீழ் FC மெட்ராஸ் அகாடமி நடத்தும் எமர்ஜிங் ஸ்டார்ஸ் லீக் கால்பந்து தொடர் கோவையில் இன்று தொடங்கியது. இந்த தொடர் இன்று முதல் வரும் மே மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வடவள்ளி முதல் தொண்டாமுத்தூர் சாலையில் உள்ள வண்ணப்பாளையத்தில் GGSA ஸ்போர்ட் அரீனா மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் 16 அணிகள் கலந்து கொள்கின்றது. 10 வயதுக்கு உட்பட்டோர் மற்றும் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டிகள் தனித்தனியே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நடைபெறுகிறது. இதுகுறித்து FC மெட்ராஸ் அகாடமி இயக்குனர் விக்ரம் நனிவாடேகர், டெக்னிக்கல் டைரக்டர் வெங்கடேஷ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கோவையில் FC மெட்ராஸ் லீக் தொடங்க உள்ளதை மகிழ்ச்சியுடன் அறிவிப்பதாகவும், இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள கோவை மட்டுமின்றி சேலம், கொச்சி உள்ளிட்ட நகரங்களிலிருந்து 10 மற்றும் 12 வயதுக்குட்பட்ட 16 அணிகள் கலந்து கொள்கின்றதாகவும், இதில் மொத்தம் 160 வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள் என தெரிவித்தனர். இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட் மூலம் இளம் வீரர்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் எனவும், பல்வேறு அணிகளுடன் விளையாடும் போது நிறைய நுட்பங்களை கற்றுக்கொள்ள முடியும் எனவும், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். FC மெட்ராஸ் தேசிய அளவில் நல்ல அகாடமியாக உள்ளதாகவும், இந்த தொடர் இன்னும் பெரிய அளவில் செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். இந்தியாவில் ஃபுட்பால் விளையாட்டின் மீதான ஆர்வம் அதிகரித்து வருகிறதாகவும், 10 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சில அகாடமிகள் மட்டுமே இருந்தது, இப்போது பல்வேறு அகாடமிகள் வந்துவிட்டதே இதற்கு உதாரணம் எனவும் கூறினர் என்பது குறிப்பிடத்தக்கது. So, good afternoon. This is Venkatesh, Technical Director, FC Madras. In the tournament, like emerging stars league, there is lot of benefits for our young kids. அவங்க வந்து நிறைய மேட்சஸ் கிடைக்கும். Like they will get different experience and also playing against a different culture. ஆடுறப்போ they will get some different experience கிடைக்கும் அவங்களுக்கு. And also this is a big challenge for coaches also. So playing against something different culture team கிட்ட ஆடுறப்போ so they'll get some good ideas. And also especially youngsters in the மாதிரி competitive matches every week they need at least. So then only. And the format which are 5-a-side, 7-a-side, it's a most important thing. இங்கே பார்க்குறப்போ every 2 or 3 seconds they will get goal mouth, like challenging and competitive. So there's a lot of benefits. And I would like to request all the parents, continue your support and encouragement to your kids. And also it's a one more benefit for us and also the kid. இங்கே வரப்போ நாங்கள் ஸ்கவுட் கூட பண்ணலாம் இங்கேருந்து. So everyone knows that FC Madras one of the best academy ன்னு சொல்லலாம் compared to in South Asia, even Asian level. It's a great opportunity for them also. If எனக்கு ஏதாவது players நல்ல players கிடைச்சா, definitely it's a big opportunity for them. And I want to see இன்னும் நல்ல பெரியசா போகணும் இந்த டோர்னமெண்ட். And I want to see more kids to come and participate in this tournament. Yeah, thank you so much. ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஃபுட்பாலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ எவ்வளோ தூரம் குழந்தைகளுக்கு எவ்வளோ ரீச் ஆகும்? ஸோ நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது வேறு ஸ்போர்ட்ஸ்க்கு. இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிது இம்பார்ட்டன்ஸ். nowadays the kids they are choosing football. ஸோ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஃபுல் எல்லாமே. ஈவன் if you go to any state, any corner in state, ஃபுட்பால் ரொம்ப ஸோ குளோபல் லெவலில் போயிட்டுருக்கு. ஈவன் எஸ்பெஷலி இந்தியாவில் ஸோ ஆல் த கிட்ஸ் வாண்ட்ஸ் டு ஃபுட்பால். இட்ஸ் சம்டைம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியலி அது. But I think football now is going really nice in India.